இயேசு கிறிஸ்துவாகிய அவர் நமக்குள்ள வரும் பொழுது தேவன் எப்படி நன்மை செய்கிறாரோ, எப்படி எல்லாரும் மேலும் நேசிக்கிறாரோ, எப்படி மற்றவர்களுக்கு உதவி செய்கிறாரோ, அப்படிப்பட்ட கிருபை நமக்கு என்ன செய்யும்? உண்டாகும். தேவனுடைய பிள்ளைகளா இதை கேட்கிற நீங்கள் இப்பொழுது நீங்கள் உங்கள் வாழ்க்கையை இயேசு கிறிஸ்துவுக்கு அர்ப்பணிப்பிக்கலானால் ஆண்டவர் நன்மையான வழியிலே நடத்த போதுமானவர், பரிசுத்தமான வழியிலே நடத்த போதுமானவர். இன்னும் சொல்ல போனால் குறைவுகளை நிறைவாக்கி அனுதினமும் நல்ல எல்லா விதத்திலும் சிறப்பாய் வாழக்கூடிய பெரிய கிருபை ஆண்டவர் என்ன செய்வார்? தருவார். ஒருவேளை நீங்கள் தேவனற்றவர்களாக இருக்கிறீர்களா, இந்த இயேசு கிறிஸ்துவிட்ட வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை ஜெயமாக இருக்கும், பரிசுத்தமாக இருக்கும். உங்கள் வாழ்க்கை மேன்மையாக, சஞ்சலம் இல்லாத, இன்னும் பயம் இல்லாத, மரணத்தை குறித்து எவ்விதத்திலும் சஞ்சலப்படாத ஒரு வாழ்க்கை உங்களுக்கு என்ன செய்யும்? உண்டாகும். ஆகையினால நாம் இந்த நாளில் தியானிச்சிருக்கிறோம், தேவனற்றவர்களாக இருந்தால் என்ன, நான் எப்படிப்பட்ட தீமை அனுபவிக்க வேண்டியிருக்கும். ஆனால் இயேசு கிறிஸ்துவாகிய தேவன் நமக்குள் இருந்தால் எவ்விதமாக நன்மையான காரியங்களை அனுபவிக்க முடியும் என்பதற்கு நானே உங்களுக்கு ஒரு சாட்சியாக ஆண்டவர் நிறுத்தி இருக்கிறார். நிச்சயமாக அப்படிப்பட்ட கிருபை நமக்கு தருவாராக.